வணக்கம் வாத்தியாரே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 8. என்னன்னா இது டே 8 யாருன்னா புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் ஜொமேட்டோ ஒட்டி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கட்ட போகிறேன். அந்த சேலஞ்ச் இப்போ நான் பண்ணிக்கிறேன். இப்போ நேற்றே சொன்ன மாதிரி நான் 9 மணிக்கு தான் ஏஞ்சிக்கலான்னு பார்த்தாக்கா என்னன்னு தெரில, கொஞ்சம் நாளாகவே நான் ரொம்ப லேட்டாகவே தூங்கி ஏஞ்சிக்கிறேன்னா, அதனால் எனக்கு ராத்திரி தூக்கமே வரல. 2:30 மணிக்கு தான் நான் தூங்கினேனே. இப்போ ஏஞ்சது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் ஏஞ்சேன். அதனால் என்னால் முடியல. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. அதான் டக்குன்னு போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெட்டப் சேஞ்ச். அதான் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு போய் கட்டிங் பண்ணி அப்புறமா வந்தேன். இன்றைக்கி புது பிளானோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படி போக போகுதுன்னு தெரில. இப்போ இவ்வளோ காத்தால நான் எப்போனா ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். அப்போது ஏதாச்சும் வரும். இப்போ தான் நான் ஜிக்ஸ் ஆன் பண்ணேன் ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டுக்கிறான்னா பேக்கிங்கிற ஒரு கடைக்கு தான் போட்டுக்கிறான். அது எங்கேருந்து ஆட்டின கடை தான் இருக்குது கடை. அதை பிக்கப் பண்ண தான் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ போயின்னுக்கிறேன். பிக்கப் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை இன்றைக்கி ஆச்சு கீழே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு ஆர்டருக்கு கொடுத்தனா போர் ஆச்சிடும் உங்களுக்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒன்று கொடுத்துருங்க நான் சொல்லிட்டு ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு பார்க்குறேன். நான் ஜிக்ஸு எவ்வளோ மணி வரைக்கும் புக் பண்ணிக்கிறேன்னா 3 மணி வரைக்கும் புக் பண்ணிக்கிறேன். ஆனால் 3லேருந்து 5 வரைக்கும் ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ வந்துச்சுன்னா 38 ரூபா. செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ஆர்டருக்கு வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா சாப்பாடு ரெடி ஆகிறது இன்னும் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இது ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் காட்சி. இங்கே வந்து கேட்டோன்னா 10 நிமிஷன்றாங்க. இதாங்க ஃபுல்லாக காண்டாக வருது. சரி, இப்போ 3வது ஆர்டர் கம்ப்ளீட்டு. 3வது ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்தான்னா 64 ரூபா கொடுத்துக்குறான். இப்போ 4வது ஆர்டருக்காக வெயிட்டிங். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா ஹெப்பாக இருக்கோம். அது ஏன்னா ஆர்டர் இப்போ அப்போ தான் டக்குன்னு வந்துச்சு. அதனால் லிஃப்ட்டில் சிக்னல் இல்லாதனால அது சுற்றினே இருந்துச்சு. இப்போ தான் ஆர்டர் அப்செட் ஆகிடுச்சு. எவ்வளோ அப்செட் ஆகிடுச்சின்னு தெரில. நான் நான் ஏன் கட் ஆகிடுச்சுன்றது பார்த்துனே இருந்தேன்னா அதுக்கு சரியாக கவனிக்கல, அக்செப்ட் பண்ணிட்டேன். பிக்கப் மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுன்னா 2 கிலோமீட்டர் காட்டுது பிக்கப். 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பிக்கப் வரும். அதெல்லாம் நார்மல் தான். ஓகே, இதை பிக்கப் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இதான் நான் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். எவ்வளோ ரூபா ஆர்டர்னா 45 ரூபா ஆர்டர். இப்போது 5வது ஆர்டருக்காக போயிட்டீங்க. நான் தர திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. அர்னிங்ஸு 230 ரூபாய்க்குது. திடீர்னு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் தான் தெரில. ஒருவேளை மழை வந்துடுமோ. ஃபுல்லாக மேலே வானெல்லாம் கருப்பாயிட்டுருக்குது. இப்போ பார்த்துக்கலாம் வேறு என்ன நடந்தாலும் சரி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறதே இல்லை. ஓகே, இந்த ஒரு பிக்கப்புக்கு நான் போயின்னுக்கிறேன். எங்கே போயின்னுக்கிறேன்னா வாவ் மோமோஸ் கடைக்கு தான் போயின்னுக்கிறேன். அதே கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் 2:30 ஆகுது. வானம் அப்படியே இருட்டின்னு வந்துருக்குது. இப்போ வானம் அப்படியே இருட்டின்னு வந்துருக்குது. வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அநேகமாக மழை வரும். இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துடும். வரும்லாம் இல்லை, வந்துடும். பார்க்கலாம். மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, மழை வரலன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே வேறு இதை கண்டினியூ பண்ணிட்டு அர்னிங்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமு 3:17 ஆகுது. மழை வந்துச்சு, லைட்டாக தூரினுக்குது. அதனால் நான் வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். வீட்டுக்கு போய்ட்டு தான் ஜர்கின் இருக்குன்னு என்ன போட்டுன்னு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் சொல்லி போயின்னுக்கிறேன். இப்போ அர்னிங்ஸ் எவ்வளோ ஆகிக்குதுன்னா 317 ரூபாய் ஆகிக்குது. இப்போ எடுத்த வீடியோ எல்லாம் எடிட்டிங் பண்ணிட்டு சாயந்தரமாக 5 மணிக்கா திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். அதே நானும் 3/4 ஹவர்லேருந்து வெயிட் பண்ணின்னுக்கிறேன். ஆர்டரே விழ மாட்டேங்குது. இப்போ டைம் என்னென்னாக்கா கரெக்டாக 5:30 5:05 ஆன் பண்ணிட்டேன். 3/4 ஹவர் ஆயிடுச்சு, இன்னும் ஆர்டரே வரல. ஆர்டருக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறேன். என்னான்னு தெரில, வர இதில் ஜொமேட்டோ ஆர்டரை கம்மி பண்ணிட்டுக்கிறான். ஒரு டைம் என்ன தோணுதுன்னா வேறு எதுனா ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது. ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா இதே பண்ணலான்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. சரிக்கா வேறு ஆர்டர் வந்துச்சுன்னா இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆர்டர் பிக்கப் ட்ராப் பண்ண வந்த வேறு அந்த ஆர்டரோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 74 ரூபா. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் பக்கத்தில் தான் 20 ரூபா ஆர்டர் போட்டான். அதை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். இங்கே பார்த்தாக்கா பிக்கப்புக்கு 20 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டுக்கிறான். என்னான்னு தெரில வேறு மண்டேனாலே மொக்கடையாகுது. அர்னிங்ஸ் எவ்வளோன்னா வெறும் 750 ரூபா. சரி
நீங்கள் ஏன் அன்னைக்கு சூழ் ஆக மாட்டேங்குதுன்னே தெரில. யாருமே ஆர்டரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆர்டரே வர மாட்டேங்குது. ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லையானே தெரில. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. எந்த லொக்கேஷனில் இருக்கிறேன்னா பிஎல் சர்க்கிள் உள்ளே இருக்கிறேன். ஓகே வேறு எத்தனை ஒரு ஆர்டர் கேட்டுச்சுன்னா அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஆர்டரே வரல. நானும் ஒரு 10-15 நிமிஷமாக சும்மா சுற்றினுக்கிறேன். சுற்றல, ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் ஒரு 5 நிமிஷமாக. அப்புறமா ஏதோ முன்னாடி போயினேக்கலாம் ஆர்டர் வரேன்னு சொல்லிட்டு நான் முள்ளமாக போயின்னுக்கிறேன். ஃபாஸ்ட் கூட இல்லை. நான் காணும் காத்தெல்லாம் செஞ்சுன்னுக்கிறேன். இவ்வளோ நேரத்துக்கு 1000 ரூபாய் தாண்டிட்டோம். அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 975 ரூபா. மண்டே நீங்கள் சரியாக ஆர்டரே வரல. ப்ளஸ்ஸு இந்த ஜிக்ஸ் வேறு சரியாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜிக்ஸ் இன்சல்ட்டிவ். டைம் என்னென்னா கரெக்டாக 10:33 ஆகுது. சரி ஓகே, லாஸ்ட்டில் அந்த கணக்கு போடும்போது எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். பாய். அதே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. லாஸ்ட் ஆர்டரை கொடுக்க போயின்னுக்கிறேன். எவ்வளோ ரூபா ஆர்டர்னா 34 ரூபா ஆர்டர். அப்புறம் வேறு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:17 ஆகுது. இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸு ரொம்ப 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 கம்மி தான். ஓட்டின சேலஞ்ச் இவ்வளோ நாளாகவே இன்றைக்கி தான் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எவ்வளோனா 1010 ரூபா தான் ஓட்டிக்கிறேன். அதில் 200 ரூபா தான் பெட்ரோல் போட்டேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு ஜாஸ்தியெலாம் இல்லை, 200 ரூபா போட்டலாம்னு சொல்லி மதியானம் மேலே தான் நான் 200 ரூபா பெட்ரோல் போட்டேன். அந்த 200 ரூபா மைனஸ் பண்ணினா 810 ரூபா. ஸோ இந்த 8 நாள் நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 9,941 சம்பாரிச்சிக்கிறேன். இப்போது இன்னும் 1 லட்ச ரூபாய் கூட தேவைன்னா 90,059 ரூபா தேவை. இன்னும் எவ்வளோ நாள்லன்னா 92 நாளில். இப்படியோ வெற்றிகரமாக ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. இன்னும் போக இன்னும் டஃப்பாகினே இருக்குது வேறு. ஏன்னா மண்டே நாளே ரொம்ப மொக்கையாகிடுச்சு. மித்த நாளெலாம் ஏதோ ஓரளவுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் மட்டும்தான் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இதுக்கு நான் ஜாஸ்தியாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அண்ணாத்த எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். 77% வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிறீங்களா? அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை என்ன தான் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இந்த வீடியோவில் ஆல் தான் வந்துடுறேன். டேக் கேர், டாடா, பாய் பாய்.